ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணாமலை நியூஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த அண்ணாமலை நியூஸில் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. தனி கட்சியாக நல்லா தானேயா போயிட்டுருக்கு. திடீர்னு இது கட்சியில் சேர்த்த உடனே இந்த நாட்டில் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிறகு எவனுக்குமே இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடித்ததில்லை அப்படின்ற மாதிரி மாநில தலைவர் பதவி, அதுவும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைன்னா கூட மத்தியில் பவர்ஃபுல்லாக ஆட்சியில் இருக்கும்போது அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இந்த கட்சியில் நீண்ட நாளாக ட்ராவல் பண்ண யாருக்குமே கிடைக்காத அந்த வாய்ப்பு ரெண்டு பேர் கிடச்சி. ஒன்று வந்து முருகன், இன்னொன்று வந்து விநாயகர்ன்ற மாதிரி, இன்னொன்று அண்ணாமலைக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரும் கிடச்சது. ரெண்டு பேர் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. முருகன்லாம் வந்து மாநில தலைவர் ஆகிற வரைக்கும் முருகன் ஒரு ஆள் இருக்குது, அவன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது அப்படின்ற மாதிரியான ஒரு நபரை ஆர்எஸ்எஸில் உள்குத்து வேலைகள் பார்த்துக்கிட்டு நீண்ட காலமாக, அதாவது ஊறிக்கிட்டு இருப்பாங்க, ஓலப்பாயை ஊற போடுவாங்க தண்ணியில், அந்த மாதிரி ஆர்எஸ்எஸில் ஊற போட்ட ஒரு ஆள் தான் வந்து யாருன்னா முருகன். ஸோ முருகனை இறக்கி விட்டாங்க. ரொம்ப நாள் தலைவர் பதவி போடாமல் இருந்துச்சு. திடீர்னு முருகன் ஒரு ஆள் உள்ளே கொண்டாந்து போட்டாங்க, மாநில தலைவர் ஆகினாங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பதவியிலேருந்து தூக்கி உள்குத்து வேலை பார்ப்பதற்காகவும் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை பார்ப்பதற்காக மத்தியில் ஒரு டம்மி அமைச்சராக போட்டுவிட்டு, மத்திய அமைச்சராக ஒரு வேலை கூட இதுவரைக்கும் முருகன் பார்த்ததா சரித்திரம் கிடையாது. முருகனை தூக்கி மத்திய அமைச்சராக போட்டு உளவு வேலை பார்க்குறது, தமிழ்நாட்டில் மீடியாக்களை எப்படி ஆப்படிக்கிறது, மீடியாக்களுக்கு எப்படி காசு கொடுக்கறது, எவனை எப்படி மடக்கிறது, எந்த மீடியாக்காரன் மேலே வழக்கு இருக்குது அப்படின்லாம் பார்த்து அதை டீல் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக ஒரு ஆளாக அங்கே தூக்கி போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் தான் வந்து அண்ணாமலை என்கிற நபரை கொண்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஐபிஎஸ் படிச்சுட்டு கர்நாடகாவில் வேலையில் இருந்த அண்ணாமலையை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை கொண்டு வந்தோன்னா, அண்ணாமலை வந்து மிக பிரைட்டான ஆள். அண்ணாமலை என்ன பண்ணிட்டாப்புலன்னா, வந்த உடனே தமிழ்நாட்டில் முதல்ல பிராமண கட்சி என்று இருந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த பேரை ஆசிட் ஊற்றி அழிச்சா ஏற்கனவே இருந்த பிராமணர்கள் காலங்காலமாக மாநில தலைவர்களாகவும் மத்தியில் கோலோச்சியவர்களாகவும் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றிலேயே தமிழிசை வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே பிராமணர்களாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இவர் வர வரைக்கும், ராதாகிருஷ்ணன் வர்றதுக்கு முன்னாடி இருந்து இடையில வந்து நம்ம கோயம்புத்தூர் சிபிஆர் இருந்தார். சிபிஆர் வந்து நான் பிராமின். அதை தவிர வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று 80% பிராமணர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா ஆர்எஸ்எஸில் சின்ன வயசுலேருந்து ஊற போட்டது கிணத்துல ஊறின கல் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களே வந்து இருப்பாங்க. அப்படி தான் சிபிஆர் இருந்தார். அதுக்கப்புறம் அந்த ராதாகிருஷ்ணன் இருந்தார், கன்னியாகுமரி ராதாகிருஷ்ணன் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ வந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மிகப்பெரிய அமௌண்ட்டுங்க. இந்த இந்தியாவில் யாருமே, எந்த தலைவருமே, எந்த ஆட்சியில் 10 வருடம் இருந்தவர்கள், 5 வருடம் இருந்த அமைச்சராக இருந்தவர்கள், முதலமைச்சராக இருந்தவர்கள் கூட சம்பாதிக்காத ஒரு தொகையை இந்த நபர் அண்ணாமலை சம்பாதித்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. எல்லாருக்குமே தெரியும். இதை செய்தியாக போட்டு விடாமல், அவர் மீது பாய்ந்து விடாமல் இருப்பதற்கு பாரதிய ஜனதா செய்த லாபி இருக்குல்ல, காசு கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்குறது, பாரதிய ஜனதா கட்சியை புகழ் பெற செய்வது, மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு சேர்ப்பது, பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு வர வைப்பது என்பதற்காக ஒரு பல 100 கோடிகள் செலவு பண்ணி மீடியா, அரசியல், சாதாரண ஆள் வந்தவனெல்லாம் ஒரு லாபி பண்ணி வச்சுருந்தாங்களா. அந்த லாபியை பூரா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ணாமலை தன்னுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய புகழுக்காகவும் அண்ணாமலை அப்படின்ற ஒரு ஃபிகரை வந்து கட்டமைத்து கொண்டு வருவதற்காகவும் பயன்படுத்திட்டான்ற குற்றச்சாட்டு தான் டெல்லிக்கு போயிருக்கு. ஏன் இவ்வளோ நாள் தெரியலையா, அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா, வடநாட்டில் திடீர்னு பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. மகாராஷ்டிராவில் மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. எதிர்கட்சியாக இருந்த, அதாவது காங்கிரஸிலேருந்து பிரிந்த கட்சியெல்லாம் உடைத்து, ஏன்னா சரத்பவார் கட்சியை 2ஆக உடைச்சு, மருமகனை குடும்பத்திலே குழப்பத்தை கொண்டு பண்ணி 2ஆக உடைச்சு கொண்டு வந்து ஆட்சியெல்லாம் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது தான் அண்ணாமலை போன எம்பி எலெக்ஷன் வரைக்கும். இந்த எம்பி எலெக்ஷன் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கணக்கு என்னென்னா, அதிமுகவோட கூட்டணி போட்டுட்டா 10 சீட்னாலும் பிடிச்சிருக்கலாம், நிச்சயமாக ஒரு 7-8 சீட் பிடிச்சிருக்கலாம். அதில் பிஜேபி ஒரு 2-3 சீட்டை பிடிச்சிருக்கலாம். கோவை கொங்கு பெல்ட்டில் ஒரு 2 சீட்டை 3 சீட்டை பிடிச்சிருந்து, கன்னியாகுமரி அவர்கள் கொஞ்சம் தான், சொற்பம் தான் பத்தாமல் இருந்தது. எனவே 3-4 இடங்கள் பிஜேபி வந்துடும், ஒரு 6 இடத்துல அதிமுக வந்துடும் சொல்லி ஒரு கணக்கை போட்டாங்க. அதை உடைத்து விட்டது அண்ணாமலை. நான் பார்த்துக்கிறேன், பிஜேபி தனியாகவே ஜெயிக்கும், அதிமுகலேருந்து பிரிந்து வந்தவர்களாம் சேர்த்து அந்த கூட்டணியை வைத்து நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவோம், 30 சீட்டு வந்துடும், 25 சீட்டு வந்துடும் சொல்லி, அதாவது அமித்ஷா வந்து நம்பலை, கேட்கலைன்னா கூட, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் வர வைக்கிறேன்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டதாக எல்லாருக்குமே தெரியும். அமௌண்ட்டை போட்டு மோடியை வரை வைத்து கூட்டத்தை காண்பித்து, பார்த்தீங்களா எப்படி பாருங்கள், ஒரு 100 பேர் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு 1000 பேர் கூட கூட்டினது கிடையாது, நான் எத்தனை 1000 பேரை கூட்டியிருக்கேன் பாருங்கன்னு சொல்லி பணத்தை வாரி இறைத்து வடக்கன்ஸ் வேலைக்கு வந்தவங்களாம் கொண்டு வந்து மோடி கூட்டத்தில் நிப்பாட்டி ஒரு பெரிய பில்டப்பை கொடுத்து அவர்களை நம்ப வைத்து, கடைசியில் பார்த்தா தமிழக மக்கள்
பாரதிய ஜனதா கட்சி வாயில் மண்ணை போட்டாங்க. ஒரு இடம் கூட வரல அப்படின்னோடனே அப்புறம் தான் அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். அண்ணாமலை சொல்வதை இனி முழுதாக கேட்கக்கூடாது, அண்ணாமலை நமக்கு தேவைதான், ஆனால் அண்ணாமலை சொல்கிறத முழுசாக கேட்கக்கூடாது, நம்ம பாணியில் நம்ம போவோம், அதுக்கு வேலை பார்க்கணுன்னா அண்ணாமலை பார்க்கட்டும், இல்லைன்னா அண்ணாமலையை தூக்கி விட்டுருவோன்ற நிலைமைக்கு வந்த உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாப்புலன்னா பாரதிய ஜனதா கட்சியில் காலங்காலமாக இருந்த பிராமணனை பூரா உடச்சி விட்டுட்டு யாரையுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு அலுவலகத்துக்கு வரவிடாமல் பண்ணிவிட்டு பல சதி வேலைகளை சந்து, ஏன்னா முக்கியமாக நீண்ட நாளாக ஆமை மாதிரி ஊறிக்கிட்டு இருந்த பிராமணர்களை பூராமல் செக்ஸ் வழக்கு அது இது வீடியோன்னு போட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி அவர்கள் சாம்ராஜ்யத்தை ஒழித்து பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னா ஒரு திராவிட கட்சி மாதிரி ஆக்கி விட்டு பிராமணர்களுக்கு அங்கே இடமே இல்லைன்ற மாதிரி ஆக்கின உடனே இந்த நாராயணன் ஒருத்தர் இருந்தாப்புல டிவியில் பேட்டி கொடுத்துருப்பாங்க, அவரே ஆளை காணோம், எங்கே வச்சுருக்காங்க, புதஸ்டாயில் என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியா எல்லாத்தையும் அடியோட வேரோட வெட்டி எரிஞ்ச உடனே இப்போ தான் நம்ம சென்ட்ரலுக்கு ஒரு இதை வந்து இந்த 3% ஜாதிக்காரர்களாம் போய் போட்டு விட்டாங்க. என்னென்னா எங்களெல்லாம் ஒழிச்சு விட்டு தன்னுடைய செல்வாக்கை வளர்த்து விட்டு மேலிடம் வந்து தனக்கு கேட்கக்கூடிய பதவியோ இதே தரல அப்படின்னா எடியூரப்பா மாதிரி கட்சியை உடைத்து தனியாக போவதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி காசை வச்சு பாரதிய ஜனதா கட்சிக்காரனை வச்சு தனக்குன்னு ஒரு தனியாக லாபியை அண்ணாமலை ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல. நீங்கள் 2026 தேர்தலில் அண்ணாமலைக்கு சாதகமாக நீங்கள் போகல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை உடைச்சி தனி கட்சி ஆரம்பிச்சிடுவாப்புலன்ற மாதிரியான ஒரு பிட்டை போட்டு கிளப்பி விட்டாங்க. கிளப்பி விட்ட உடனே உண்மையிலே மத்திய தலைமை வந்து பெரிய ஆத்திரத்துக்கு உண்டாயிடுச்சு. ஏற்கனவே மத்திய தலைமை கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஏற்கனவே பிராமணர்களுக்கும் ஆர்எஸ்எஸ், அதாவது குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி குஜராத்காரர்களுக்கும் ஒரு பெரிய மோதல் நடந்துகிட்டு இருக்குது. மோடி அமித்ஷாவை அடியோடு ஒழித்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்க நேரத்தில் அண்ணாமலையை வந்து உள்ளே புகுந்து இந்த மாதிரி ஆட்டும்போது, அண்ணாமலை வந்து மோடி ஆள், மோடி அமித்ஷாவோட ஆள், ஆர்எஸ்எஸ் ஆள் கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கும் அண்ணாமலைக்கு சம்மந்தமே இல்லை. ஆர்எஸ்எஸில் துளி கூட டச்சே இல்லாத ஒரு ஆள் ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக வருதுன்றதும் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட் டைமு. எனவே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சந்தேகம் அவர்களுக்கு வந்த உடனே அண்ணாமலைக்கு ஆப்படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருந்து அண்ணாமலையை தட்டி வச்சாதான் அப்படின்ற மாதிரி அவருடைய அண்ணாமலையார் செங்கல் சூளையா எப்படி அண்ணாமலையார் கேட்டால் அப்புறம் அண்ணாமலை கிடையாதுங்க, இது முருகன் பேர் வைக்கிறேன், அதுக்காக முருகன் இந்த முருகனா அந்த முருகன் கிடையாதுங்க, இது வந்து பகவான் முருகன் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி அண்ணாமலையார்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் பல 100 கோடிகளை ஆட்டையை போட்டு மணலை திருடி, அதாவது களிமண் இதெல்லாம் திருடி இவங்க அக்கா மகன் பேரில் கம்பெனி ஆரம்பித்து இவங்க அக்கா மகன் வந்து அந்த கம்பெனி ரன் பண்ணுறா. பேர் வந்து அந்த கம்பெனி பேர் அண்ணாமலையார். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி ரைடு நடந்துச்சு. பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது வந்து ரைடு அப்படின்றத தாண்டி இன்கம் டேக்ஸ் சர்ச். எப்படி இது நடந்தது அப்படின்னா, அண்ணாமலை இன்கம் டேக்ஸில் ரைடு வந்தாலே அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி ஆதரவு கேட்கக்கூடிய பலர் இருக்கிற நேரத்தில் அண்ணாமலை கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் ரைடு அடிக்குதா அப்படின்னா பார்த்துங்க நீங்கள். அப்போ வந்து அண்ணாமலை சொந்தக்காரர்கள் வீட்டில் குடோனில் செங்கச்சூளையிலேயே நடத்துகிறாங்க அப்படின்னா மேலேருந்து செக் வச்சிட்டாங்கன்னு அர்த்தம். எனவே அண்ணாமலைக்கு நெருக்கடி மேலே நெருக்கடி வந்த உடனே என்னென்னா இப்போ அண்ணாமலை செட் பண்ண டீம் தான் சீமானு, விஜய், இந்த குரூப் எல்லாமே, ஆதவர்ஜனா இவங்க எல்லாமே. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, இது எப்படி டீம்னு சொல்கிறேன்னா, நான் ஆதாரத்துக்கு அந்த வீடியோ கூட போடுறேன் பாருங்கள். பாட்ஷாவை வந்து அப்பான்னு சொல்கிறாப்புல யார், வெடிகுண்டு வைத்து 58 பேர் செத்து போனால் பாட்ஷா, சரி எதுக்கு பாட்ஷா வெடிகுண்டு வச்சாப்புல அப்படின்றத அவர்கள் தரப்பில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, இவர்கள் தரப்பில் ஒன்று சொல்லுவாங்க. தீவிரவாதம் என்பது தீவிரவாதம் தான், செத்தது தான், 200 பேருக்கு மேலே காயமடைஞ்சு தான், அந்த மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அந்த சாவு வீட்டில் போய் எப்படி பவுடர் அடிக்கிறாங்க பாரு 2 பேர். அந்த இது இருக்குது பாருங்கள், நம்ம சூரியும் இவரும் காமெடியில் சொல்லுவாங்க, அங்கிட்டு போய் விளாடுங்கடா அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுற மாதிரி போடுவாங்க. உடல் ஒருத்தர் வருவான்னு சொல்லுவான், அங்கிட்டு போய் விளாடுங்கப்பா, இங்கே வந்து நான் கடைக்கிட்ட விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க 2 பேர் விளாட்றாங்க. யார், அண்ணாமலையே சீமானும். எப்படின்னா அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா இவர் யார், பாஷா அப்படின்றார். உடனே இவர் அடுத்த நாள் ப்ரெஸ் மீட் வச்சு, அது எப்படி அவங்க அப்பான்னு சொல்லலாம், அவர் அந்த 58 பேர் செத்தான்ல அவனோட அப்பாவும் உனக்கு அப்பா தானே அப்படின்னா எத்தனை அப்பாடா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இல்லை. இது கேட்டால் அசிங்கமாக இருக்கும். இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பவுடர் அடிக்கிறாப்புல அண்ணாமலைன்னா, அண்ணா இப்போ இவர் நம்ம சீமான் அண்ணா வந்து எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு. அப்போ சீமான் வந்து பாஷா அப்பான்னு சொன்னால், இப்போ அண்ணாமலை வந்து சீமானை வந்து அண்ணன்னு சொன்னால், அப்போ என்ன ஒரே குடும்பம் தானே நீங்கள்? அப்போ ஏதோ திட்டம் போட்டு 2 பேர் பவுடர் அடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, எப்போதுமே அண்ணாமலை சீமானை பகிர்ந்து கொள்ளவே மாட்டார். சீமானும் அண்ணாமலையை கடுமையான வார்த்தையில் விமர்சிக்க மாட்டார். ஏன்னா இதுக்கு எல்லாம் டீலிங் சீமானுக்கு தமிழ்நாட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்தது அண்ணாமலை தான் அப்படின்றது, எல்லா டீலிங்கும் பண்ணி கொடுக்குறது, லிங்க் பண்ணி விட்டது, பெரிய அமௌண்ட்டை வாங்கி கொடுத்தது எல்லாமே அண்ணாமலை தான்ன்ற பேச்சு ஒரு பக்கம் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களாக பவுடர் அடிச்சுக்கிட்டு இவரோட மெயின் டார்கெட் வந்து திமுக எதுக்கணும், வேறு ரூபத்திலேருந்து எதுக்கணும் அப்படின்றது தான்
சீமான் எதற்கு பெரியார் இருக்கிறார்ன்றது நம்ம தனியாக பேசலாம். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.